கனவா மீன் எப்படி செய்கிறதுங்கிற இப்போ பார்க்கலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுறங்கிற வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. முதல்ல கனவா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தொலியெல்லாம் இப்படி உரித்து எடுத்துக்கிடணும். உள்ளுக்குள்ளே கருப்பு கலரில் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த வீடியோவை பார்த்துக்கிடுங்க. இப்போ செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கனவா மீன் க்ளீன் பண்ணது, மல்லித்தூள், மிளகாத்தூள் வறுத்தது, நல்ல மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், சிறிதளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. முதல்ல கனவா மீனை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிடலாம். வெட்டி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, லவங்கம், ஸ்டாரு, கிராம்பு, கசகசா எல்லாம் போட்டு வதக்கி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி அதுக்கப்புறம் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்து, அதுக்கப்புறம் கனவா மீனை போட்டு மிளகா வத்தல், மல்லித்தூள், சிறிதளவு உப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு வெந்து வரும்போது தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிடணும். அது எடுத்து கொதிக்கிறது. இந்த மீன் ரொம்ப வேகக்கூடாது. வெந்தால் அந்த மீன் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால தேவையான அளவு பக்குவமாக வெந்த உடனே இறக்கி எடுத்துடணும். இது சிக்கன் மீனை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வகையான ஃபிஷ்ஷு தான், ஆனால் சிக்கன் குழம்பு இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.